மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விஜயும், நம்ம காவேரியும் பேசிக்கிறத லைவா இங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா? இத நம்ம ராகினி பார்த்து நேரா போய் வெண்ணிலா கிட்ட காமிக்க, வெண்ணிலா நாடகத்த ஆரம்பிச்சுட்டாப்ல. ஸோ மண்ணெண்ண கேன எடுத்துக்கிட்டு வந்து நான் எதுக்கு இதுக்கப்புறம் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிராமாவா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவும் லைவ்ல போய்க்கிட்டு இருக்கிறதுனால அங்க போலீஸ் கூடிடுறாங்க. போலீஸ் கூடுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஜய்ங்கிறவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விஜய்க்கு உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி உடனே இங்க வர சொல்றாங்க. ஸோ விஜய் போலீஸ் கூப்பிடுறதுனால கோயிலுக்கும் போயிடுறாரு. அங்க போனா வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குவாதம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. ஸோ விஜயும் வந்து தான் பக்கம் இருக்கிற நியாயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. இவங்க மாட்டுக்கும் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தாவும், பாட்டியும் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஃபோர்ஸ் பண்ணாங்க. வேற வழியே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அப்படின்னு விஜய் சொல்ல, இப்ப நம்ம வெண்ணிலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சித்தப்பா தான் வந்து எங்கள மிரட்டுனாரு. வீட்ட ஒழுங்கா காலி பண்ணிட்டு ஓடிட சொன்னாரு. அதனால தான் நாங்க போனோம். அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்ல, ஸோ இப்ப பிரச்சனை வேற ரூட்டுக்கு அப்படியே போகுது. ஸோ இது வந்து காதல் பிரச்சனை இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் கேஸு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஜய் இதுல எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இது லைவா போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? இத எல்லாத்தையுமே வந்து காவேரியோட வீட்லயும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, காவேரி, விஜய் இவங்க 2 பேரும் பேசிக்கிறதையும் காவேரி வீட்ல பார்த்துர்றாங்க. அப்ப காவேரிக்கும் விஜய் மேல விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் காவேரியோட வீட்ல தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.